எல்லாம் அள்ளி போட்டு தலையில் வலை கொடு. ரைஸ் மீன் வருது பாருங்க. சங்கரா மீன் சொல்லு சீனியர்னா கீழே உட்காந்துறாங்க. இதுக்கு இது கிடையாது கால் இதுடா இதுதான் முட்டை ஒரே இதான் வந்து நேராது இடத்த ரீச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் துண்டு இறக்க ஆரம்பிச்சிட்டோம். வலை இறக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கி அவர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இப்போ நம்ம கிளம்பிட்டோம் வலைக்கு மீன் பிடிக்கலான்னு. வலையை தூக்கி வச்சுன்னு போட்டில் இப்போ நம்ம கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:30 மணி ஆகுது. அப்படியே தூக்கத்தில் அப்படியே எழுந்துன்னு எல்லோரும் அப்படியே வந்துட்டோம் பீச்சுக்கு. இதுக்கு கிழக்க போகிறோம். கரெக்டாக அந்த நம்ம வலை போகிற பாயிண்ட்டுக்கு நோக்கி போயின்னு இருக்கோம். கரெக்டாக அந்த பாயிண்ட் போனோடனே நம்ம வலையை இறக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி சண்டே வேறு. மீன் கிடச்சா பட்டுன்னு இன்றைக்கி சண்டே கூட்டம் அதிகமாக வரும். ஒரு சேல் ஆகும். பார்ப்போம் மீன் கிடைக்குதா இல்லையான்னு. கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்ன மீன் வருதுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இடத்த ரீச் பண்ணிட்டு ஃபஸ்ட் துண்டு இறக்க ஆரம்பிச்சிட்டோம். வலை இறக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கி அவர்கள். நல்லா கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்க வந்துட்டாங்க. பக்கத்தில் போட்டு வந்துட்டு இதுமாரி தான் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம ஈவினிங் வலை தள்ளணும், அப்போ இதுமாரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு தொல்லை கொடுத்து நம்ம வலையை அப்படியே நாசம் பண்ணிட்டாங்க. இப்படி தான் நாங்கள் 2வது துண்டு ஜாயின் பண்ணுவோம். 2வது துண்டை ஜாயின் பண்ணி இறக்கணும். கட்ட போகிறது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம அப்பு. கொஞ்சம் திறமையான ஆள் அவர். காய்ஸ், ஒரு துண்டு வலை முடிஞ்சிடுச்சு. 2வது துண்டு இழுக்கிறாங்க. அது கடி முடிஞ்சாச்சு. அது அதான் 2வது துண்டு இறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கட்டிகிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் லைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வலைய அடையாளம் அது. நம்ம வலை அங்கே இருக்குன்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். நமக்கு இந்த ஒரு லைட் கலர் ஒன்று இருக்கும். அந்த கலர் வந்துச்சுன்னா நம்ம அடையாளம் கண்டுபிடிப்போம். அதான் கட்டிகிட்டு இருக்காரு. இது 2வது கொடி. இது தனி மோப்பு மரத்து மோப்புன்னு ஒன்று இருக்குது. இது மரத்து மோப்பு கொடி. இது தனி மோப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அது தனி மோப்பு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு கடைசியில் போகிறது மரத்து மோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்து மோப்புக்கு ஒரு கொடி லைட் கட்டிகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம போயா கவர் எடுத்து முடிஞ்சாச்சு. அதில் கல் முடிஞ்சு வலையில் முடிஞ்சாச்சு. அது உங்களுக்கே தெரியும் எதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் தண்ணியில் வலை சீக்கிரமாக கீழே போகும். அந்த கல் போட்டால் தான் சீக்கிரமாக கீழே போகும் வலை. அப்போ தான் நம்மளுக்கு மீன் நல்லா கிடைக்கும். இல்லைனா வலை ரொம்ப பொறுமையாக போகும் கீழே. கரெக்டாக எடுத்தால் தான் கயிறும் கரெக்டாக போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வலை முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் அந்த ஃபினிஷிங் வீடியோ மரத்து போகிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷம். நான் கல்லு தூக்கி விட போகிறாரு. அவ்வளோதான், அந்த கல் பாடாக விட்டுட்டாங்க. கொஞ்சம் கயிறு விட்டு நல்லா அதை இழுத்து பிடிப்பாங்க காய்ஸ். அப்போ தான் வலை சீக்கிரமாக கீழே போகும். இழுத்து பிடிச்சி அப்புறமா வந்து கயிறை விட்டால் தான் புஷ்ஷுன்னு கீழே போயிட்டு சீக்கிரமாக. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, கரெக்டாக நாங்கள் வந்து வலை விட்டுட்டோம். வலை விட்டு கொடியை போட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயின்னு இருக்கோம் எல்லோரும். ஸ்டார்டிங் பாயிண்ட் போயின்னு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வந்து கொடியை கிளப்பிட்டாங்க. கொடியை பிடிச்சிட்டோம். இப்போ அவ்வளோதான். அது கயிறை பற்றி அப்படியே வலையை கிளப்ப வேண்டியது தான். வாங்க ஃபஸ்ட் அந்த போயை பற்றி ஏற்றிடுவோம் கயிறை.
கரெக்டாக நம்ம டிரைவிங் கரெக்டாக பண்ணோம். வலை கிளப்பும் போது கரெக்டாக கொஞ்சம் நல்லா வெயிட்டாக கயிறு வரும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு கரெக்டாக திருப்பின்னு போகணும். நான் கயிறு கொஞ்சம் கிளப்பும் போது வெயிட்டாக வரும். ஓகே, நம்ம வலை கிளப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு துண்டு வலையை கிளப்புறோம். பக்கத்தில் போட்டு இருக்கு பாருங்கள். ஒரு 200 மீட்ரு ஒரு 300 மீட்ரு கொஞ்சம் தள்ளி இருந்தால் பரவாயில்ல. போட்டு பக்கத்தில் 2 போட்டு பாருங்கள் வலை இறக்கிக்கிறானுங்க. ஃபஸ்ட் துண்டு வலை கிளப்புறோம். பார்ப்போம் மீன் இன்றைக்கி எப்படி வருதா இல்லையான்னு. சண்டே வேறு, நல்லா ஒரு வைப்பாக போவோம். மீன் கிடச்சா. சன்ரைஸ் இன்னும் மாகலை. பெரிய போட்டு பக்கத்தில் இருக்காங்க போல் பாருங்கள், தெரியுதா? ஜூம் பண்ணுற பாருங்கள். ஒரு 3 போட்டு ஒரு மேலே ஒருத்தன் ஓடுறான். பார்ப்போம் மீன் வருதான் இல்லைன்னு. ஃபஸ்ட் ஒன்று வலை கிளப்புறோம். ஒரே ஒரு சங்கரா மீன் பாருங்கள். எதனால் நாங்கள் அப்படி கேட்குறோன்னா, இதுமாதிரி பக்கத்தில் வலையை இறக்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தா யாருக்கும் மீன் வராமல் போயிடும். கொஞ்சம் தள்ளி கட்டினா தான், கேப்பாக கட்டினா தான் மீன் கிடைக்குமே. இந்த பாயிண்டில் ஆட்டினா அந்த பாயிண்டில் தான் ஒரு கட்டு. இவங்க தான் கடலில் எழுதிச்சு. எவ்வளோ தெரியவே மாட்டேங்குது. ஏய், இதுக்கு இது ரெடி இருக்கு. கால் இதுடா, இதுதான் முட்டை ஒரே இதான் வந்து நேராது பிரான். அது ஃப்ரெண்ட்ஸ் கைஸ், மீன் வருது பாருங்க. சங்கரா மீன். இந்த வீடியோலாம் அந்த பேர்லாம் சொல்லக்கூடாது. இது அவங்க சொல்லு சீனியர் தான். கீழே உட்காந்துறாங்க. அதான் வயசான மனுஷன். மீன் பட்டா அடிக்குது. வலை கிளப்பும் போது வலையில் வர மீன்லாம் அப்படியே போட்டில் கொட்டிடுது, கீழே விழுந்துருது பாருங்க. நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்குன்னு இப்போ நிஞ்சா யாரை திட்டுறான் பார்த்தீங்கன்னா, அதோ இங்கே ஒரு போட்டு இருக்குது. இது பண்ணுறோம்டா. அதெல்லாம் இது பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு துண்டை கிளப்பிட்டோம். ஃபஸ்ட்டு மூட்டையை கிளப்பி முடிச்சிட்டோம். நமக்கு ஒரு இதில் ஒரு 80 மீன் இல்லை 50 மீன் வந்துருக்கும். காணாங்கழுத்தி, அயிலா மீன். இப்போ சங்கரா கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு. ஒரு மூட்டை கிளப்பிட்டோம். இப்போ பாருங்கள், காட்டுற பாருங்கள், மீன் காட்டுற பாருங்கள். கொஞ்சம் கால் பேக்கா ஒரு 50 மீன் ப்ளஸ் சங்கரா மீன் கிடச்சிருக்கு ஒரு முடியல. இன்னும் பேலன்ஸ் இன்னொரு மூட்டை இருக்குது. பார்ப்போம். இப்போ தூக்கி வைப்பாங்க பாருங்கள் மீன். அவ்வளோதான் மீன் கிடச்சிருக்கு. கால்வாசி மீன். பார்ப்போம். மீன் இன்னொரு மூட்டை கிளப்புறோம். லாஸ்ட்டை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வலையை கிளப்பி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அவ்வளோதான். அந்த ஒரு தெரிந்த போயா கொடி அதை பற்றி நம்ம ஏற்றுறோம் கயிறு. அதுதான் இப்போ கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. வலை கிளப்பிட்டு 2-3 வலையும் கொஞ்சம் மீன் அப்படி இப்போ தெரியுதா? மீன் பாருங்கள். நாக்கு மீன், அயிலா மீன், நிறைஞ்சன்னு பாருங்கள். வேடன் தண்ணியில் விழுந்துட்டான். மீன் ஒன்று தண்ணியில் விழுந்துச்சு. வலை கிளப்பும் போது 2-3 மீன் அயிலா மீன் கனாகத்தி அது தண்ணியில் குதிச்சு எடுத்தா போல் நிறைஞ்சன். பாருங்கள், போட்லேயே இருக்கும் மீன் கொஞ்சம் கீழே. ஏன்னா அந்த மீனில் வந்து வலை கிளப்பும் போது வந்து அது அப்படியே விழுந்துச்சு. நிறைய மீன் தண்ணியில் வந்து போயிடுச்சு வலை கிளப்பும் போது. அது ஒன்றும் பண்ண முடியாது. கச்சான்னு ஒன்று இருக்கும். கச்சா போட்டு எடுப்போம் தண்ணியில். கச்சான்னு இருக்கும், வலை மாரி இருக்கும். மீனுக்கு தண்ணியில் விழுந்துச்சுன்னா அப்படியே தண்ணியில் தூக்கி எடுப்போம். நம்ம அவ்வளோதான் கிளம்புவோம். கொடி அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இது கிட்டே வந்துச்சு. வலை கிளப்பாச்சு. இப்போ நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது. சொல்லு. பிரானோட முட்டை தெரியுதா? சொல்லலாம். கீழே விழுந்த மீன் அள்ளி போடுறாங்க. நிறைஞ்சன் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போகிறான். நிறைய ஆடுறா இன்ஜினை. நிறைஞ்சன் இப்போ இன்ஜின் அடிக்க போகிறாரு. ஒரு நிஞ்சா வீடியோ பாரு. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கரை போயின்னு இருக்கோம் வீட்டுக்கு. வலை கிளப்பிட்டு அப்படியே வலையை வலிச்சிடறோம் கையோட. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக முடிஞ்சிட வேலை கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போட்லேயே வலிச்சிட்டோம் வலையை. அவ்வளோ வீட்டுக்கு கிளம்புறோம். 2 மூட்டை வலையை கிளப்பிட்டோம். மீன் தெரியுதா தெரியல உங்களுக்கு? லைட்டாக தெரியுதா? ஜூம் பண்ணுற பாருங்கள். பேக்கில் இருக்கா மீன்? அந்த மீன் தான். தரையை நோக்கி போயிட்டே இருக்கோம். பார்ப்போம். கரை போய்ட்டு வேணால் காட்டுறேன் மீன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்தாச்சு கரை கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம் கரையை.
கிட்ட போனோடனே நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். மீன் பாருங்கள், மீன் தூக்கி வைக்கிறாங்க பசங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்தாச்சு. போயிட்டு தட்டை வச்சுருவோம் போட்டை கரையில். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணி ஆகுது, 8:15. நாங்கள் பாருங்கள் நாக்கு மீன் பெற அண்ணன் தூக்கி காட்டுறாங்க. நாக்கு மீன் அது ஒன்றே அந்த மீன் அருமையாக இருக்கும். அப்படிங்க நாக்கு மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டோம். தட்டை வச்சுருவோம் போட்டை. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. வாங்க போகலாமா? ரெடி? காட்டுற பாருங்க இப்போது தெரியுதா? அதுதான் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு தட்டை வச்சுட்டு எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. இன்றைக்கி சண்டே வேறு, கூட்டம் எப்படியும் அதிகமாக தான் இருக்கும். மீன் சேல் ஆகுதா இல்லையான்னு நான் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்தாச்சு. தட்டை வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போது டிராக்டர் மூலிமா நம்ம போட்டை மேலே இழுக்கிறோம். ஓகே, இழுத்துட்ட பிறகு நான் காட்டுறேன் மீன் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. மீனுக்கு கொட்டுவாங்க, அந்த இன்ஜின் இருக்குல்ல அங்கே கொட்டுவோம் கரெக்டாக. நிறைய பேர் மீன் இப்போ கேட்குறாங்க, எடுத்து கொட்டுங்க. சொல்லலாம் கரெக்டாக ஒரு 8:10 வந்துட்டோம். 7:30 மணிக்கெலாம் வலை கிளப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல். அதில் வந்து ஒரு மூட்டை வலையை வலிச்சிட்டோம். ஏன்னா வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கடை வந்து வேலை பார்க்கலாம். எங்கே இப்போ நம்ம கொட்ட போகிறோம் மீனை. பாருங்கள் எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு. அதில் கொட்டாமல் பாருங்கள். அப்பு சங்கரா மீன், காணாங்கல்தி, அயலன்னு சொல்லுவாங்க, இல்லை காணாங்கல்தின்னு சொல்லுவாங்க. சங்கரா மீன் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் இறா ஒரு 2-3 இறா அந்த மாதிரி இருக்கும். ஒரு போட்டு பாருங்கள் இப்போ தான் வருது, தட்ட வைக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நல்லதே நினைங்க, நல்லா இருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.